ஹலோ வியூவர்ஸ். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மதுரையில் நடத்திய பெரிய அரசியல் மாநாடு தற்பொழுது வைரலாக பேசப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் விஜயின் அரசியல் பேச்சுகள் ரசிகர்களிடையே கைத்தட்டலை பெற்றன. விஜய் தனது உரையில் திமுக தான் எனக்கு அரசியல் எதிரி, பாஜக தான் கொள்கை எதிரி என்று தெளிவாக குறிப்பிட்டார். இந்த வரிகள் அவர் எந்த திசையில் தனது அரசியல் பயணத்தை நகர்த்துகிறார் என்பதை வெளிப்படுத்தின. மேலும் சினிமா மற்றும் அரசியல் இரண்டிலும் மக்களின் பேராதரவை பெற்ற எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்த் ஆகியோரின் நினைவுகளையும் தனது உரையில் எடுத்துரைத்தார். ஆனால் சமூக ஊடகங்களில் விமர்சனம் எழுவது விஜய் சில முக்கியமான பிரச்சினைகளை தனது உரையில் எதுவும் பேசவில்லை என்பதற்காக. குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் காவலர்களால் தாக்கப்பட்டு மரணமடைந்த அஜித்குமார் வழக்கு குறித்தும் அவர் மௌனமாக இருந்தார். அதே போலவே சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டமும் அவர்கள் மீது காவல்துறை நடத்திய நடவடிக்கை பற்றியும் மாநாட்டில் ஒரு வார்த்தை கூட அவர் குறிப்பிடவில்லை. சிலர் சமூக ஊடகங்களில் மாநாட்டில் பேச வேண்டியதை ட்விட்டரில் பேசுகிறார், சினிமாவில் பேச வேண்டிய வசனங்களை மாநாட்டில் சொல்கிறார் என்று விமர்சனம் செய்கிறார்கள். இதனால் விஜய்க்கு இன்னும் அரசியல் பக்குவம் வரவில்லை என்ற கருத்தும் ட்ரெண்டிங் ஆகி உள்ளது. விஜயின் ரசிகர்கள் அவர் எந்த அரசியல் கட்சியையும் நேரடியாக தாக்காமல் தன்னுடைய கொள்கையை வெளிப்படுத்தி இருப்பது பெரிய விஷயம் என்று பாராட்டுகின்றனர். ஆனால் விமர்சகர்கள் அரசியல் அரங்கில் நிலைப்பாட்டை காட்ட வேண்டிய நேரத்தில் விஜய் ரசிகர்களை கவரும் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சரியா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். விஜய் லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இடத்தில் அவர்களுக்கான பிரச்சனைகளை தைரியமாக பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு வார்த்தை ஜாலங்களை காட்டிக்கொண்டு இருந்தால் அவர் மீதான நம்பிக்கை மக்களுக்கு குறைந்துவிடும் என்பதை இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர் அம்பேத்கரையும் காமராஜரையும் நல்ல கண்ணுவையும் தோற்கடித்தது அரசியல்வாதித்தான், சினிமாக்காரன் அல்ல என்று அவர் அழுத்தமாக பேசினார். இந்த கருத்து அரசியல் மற்றும் சினிமா துறையில் நிலவும் பொதுவான விமர்சனங்களுக்கு ஒரு நேரடியான சவால் விடுத்தது. பொதுவாக திரைப்படங்களில் இருந்து அரசியலுக்கு வரும் நபர்களை அரசியல் அறிவு இல்லாதவர்கள் என்று விமர்சிப்பதும் உண்டு. அதை சாடிய விஜய் இப்படி நல்ல தலைவர்களை தோற்கடிக்கும் எண்ணத்தை உருவாக்கியது சினிமாக்காரன் அல்ல, அரசியல்வாதிதான் என்று கூறி இந்த துறைகளில் யார் மக்களிடம் செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதையும் தெளிவுபடுத்தினார். அவர் தனது உரையில் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அறிவாளி கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது என்று குறிப்பிட்டு எந்த ஒரு துறையையும் பொதுப்படையாக எடை போடுவது தவறு என்பதை வலியுறுத்தினார். விஜயின் இந்த வார்த்தைகள் தனது அரசியல் நுழைவு குறித்த விமர்சனங்களுக்கு ஒரு வலுவான பதிலாக அமைந்தன. அவர் அரசியல் தனது பங்களிப்புக்கு சினிமா பின்னணி ஒரு தடையாக இருக்காது என்பதனையும் தெளிவுபடுத்தினார். மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.